என்னுடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான அன்பான வணக்கங்கள். வாழ்க்கையில ஒரு சிலர பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணாலும் அவங்க வேதனை தீராது. 3 நாள் ஜாலியா இருப்பாங்க. அதுக்கப்புறம் 10 நாள், 15 நாள் மனவேதனையோட குமுறிக்கிட்டு இருப்பாங்க. சிலருக்கு நெறைய கடன் பிரச்சனைகள் இருக்கும். கடன அடைச்சா கூட அந்த கடன்லேருந்து எப்படா வெளிய வரப்போறோம்ன்னு தெரியவே தெரியாது. கடன் அடைச்சாலும் அது கடல்ல கரைச்ச பெருங்காயம் மாதிரி ஆயிடும். அதனால அவங்க மூளை நெறைய டிப்ரஷனுக்கு ஆகி நெறைய வியாதிகளும் வரக்கூடும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னும் சிலர எடுத்தீங்கன்னா, அவங்க வாழ்க்கையில எதையுமே கேட்க மாட்டாங்க. முட்டாள்தனமா இருப்பாங்க. ஆனாலும் அவங்களுக்கு செல்வம் குவியும். அவங்க மகிழ்ச்சியோட உச்சத்தில இருப்பாங்க. ஸோ, கடவுள் கருணையானவனா இருக்கும்போது, மனிதர்களுக்கு இந்த வேற்றுமை எதற்காக? ஒருத்தன் துன்பப்படுறான், ஒருத்தன் ஜாலியா இருக்கான். இதெல்லாம் எதற்காக? அப்படின்றத இன்னைக்கு நான் பதிய போற வீடியோல போட இருக்கேன். அத விளக்கமாவும் சொல்ல இருக்கேன். அதனால அந்த வீடியோவ தவறாம பாருங்க. இதுக்கெல்லாம் காரணம் கர்ம வினையா? அந்த கர்ம வினையில ஒருத்தர் கேட்டாரு, "சார் நம்ம இன்னைக்கு அனுபவிக்கிற இந்த கஷ்டங்கள், வேதனைகள், இல்ல சந்தோஷங்கள், துக்கங்கள் எல்லாம் பார்க்கும்பொழுது அது நம்மளுடைய முன்னோர்கள் செஞ்சதா? இல்ல என்ன? எப்படி அது வருது?" அப்படின்னு கேட்டாங்க. அத பத்தி தான் நம்ம விளக்கமா பார்க்க இருக்கோம். அதனால மிஸ் பண்ணாம இன்னைக்கு ஈவினிங் நான் பதிய போற வீடியோல அத பத்திய விளக்கங்கள் இருக்கும். மிஸ் பண்ணாம பாருங்க. நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த்.